வரிகட்ட அந்த ரதம் அபாயகரமான மலையின் பள்ளத்தாக்கு ஒன்றில் பாய்ந்து விட்டது. மோகினி அதனை வேடிக்கை பார்த்தவாறு மறைகிறாள். உடல் நலன் சற்று தேறிய இளவரசி ரத்னமாலா தன் சூழ்நிலையை அறிந்து கொள்கிறாள். தோழி மூலம் கள்வன் கஜமுகன் கடுங்காவலில், அதிலும் வீரபத்ரன் கோயிலின் உள்ளே குட்டிமுனியின் யோசனைப்படி ரகசிய சுரங்க அறையில் அடைக்கப்பட்டிருப்பதை அறிந்து கொள்கிறாள். ஏதேனும் அசம்பாவிதம் என்றால் கஜமுகனின் தலையை கொய்துவிட உத்தரவு. சரியான எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் காவல் பலப்பட்டிருந்தது. ஏனோ கஜமுகன்பால் இளவரசிக்குமே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருந்தது. மக்கள் மீது அவசியமற்ற வரி விதிப்பு ரத்னமாலாவுக்குமே பிடிக்கவில்லை. இதையேதான் கஜமுகனும் நினைக்கிறான். ஆனால் புரட்சியில் இறங்கி அராஜகமாய் பிடுங்கி கொடுக்க நினைக்கிறான். அவன் வளர்ந்த சூழ்நிலை அப்படி. மற்றபடி அவன் நல்லவன்தான் என்று அவன் மேல் பிரியம் கொள்கிறாள் ரத்னமாலா. அவனை எப்படியாவது சந்தித்து பேச நினைக்கிறாள். சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிறாள். ரத்னமாலாவின் மன ஓட்டத்தை முழுதும் பக்கத்தில் இருந்த மோகினி படித்துக் கொண்டிருந்தாள். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. என்னால் கோயிலுக்குள் காவல் வைக்கப்பட்டிருக்கும் வனமயனை அடைய முடியாது. இவள் மூலம் அவள் வெளிவந்த பிறகே என்னால் ஆட்டத்தை தொடங்க முடியும். முன் ஜென்ம கனவுகள் தான் தனக்கு அடிக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்று இப்போது கஜமுகனுக்கு தெரிந்தது. மோகினிதான் தன் முன்ஜென்மத்து காதலி என்று தீர்மானமாக தெரிந்து கொண்டார். வஞ்சிக்கப்பட்டு கொல்லப்பட்ட காதல் இப்போது துளிர்த்திருக்கிறது. மோகினி பாவம், ரத்னமாலாவோ அதைவிட பாவம். அக்கிரமக்காரனுக்கு மகளாக பிறந்தது தவிர அவள் வேறு எந்த பாவமும் செய்யவில்லை. அமைச்சரே, குட்டிமுனி சென்று பல நாட்கள் ஆகிவிட்டது. எந்த தகவலும் இல்லை. ஏதோ நெருடல் தென்படுகிறது. கொல்லிப்பாவை கோயில் நோக்கி இன்னொரு ரதம் செல்லட்டும். என்ன நடந்தது என்று பார்த்து வாருங்கள். ஆகட்டும் அரசே. ஏதாவது அசம்பாவிதம் நேர்ந்திருந்தால் இந்நேரம் அரண்மனை ரெண்டு பட்டிருக்கும். இந்த அமைதியே சொல்கிறது அங்கே ஏதும் நடக்க கூடாதது நடந்து விடவில்லை என்று. கவலை வேண்டாம் அரசே, என்னவென்று நானே பார்த்து வருகிறேன். அமைச்சர் போட்ட தப்பு கணக்கை அரூபமாக இருந்த மோகினி பார்த்து கொண்டிருந்தாள். இரவு பொழுது. ரத்னமாலா ரகசிய அறையை திறந்து கொண்டு வீரபத்ரன் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறாள். சில அடி தூரங்களிலேயே பின்தொடர்ந்த மோகினியால் செல்ல முடியவில்லை. ரத்னமாலா மட்டும் சென்று விடுகிறாள். காவலாளிகள் இளவரசியை கண்டதும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இளவரசி, சென்று விடுங்கள். அரசர் கண்டிப்பான உத்தரவு. யாரும் அந்த கல்வனிடம் நெருங்கக்கூடாது. அரச கட்டளை என்று அரச குடும்பத்தையே மிரட்டுவாயா? எச்சரிக்கை சேவகனே, வெளியே நில் என்று குரல் உயர்த்தி மிரட்டுகிறாள். வேறு வழியின்றி சேவகன் சென்று விட்டான். கஜமுகா, நான் சொல்வதை கேட்டால் அரச மன்னிப்பும் வாழ்வும் உண்டு. மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு நான் தவறு ஏதும் செய்யவில்லையே. தவிர மன்னிக்கும் அளவுக்கு உன் தந்தை நல்லவரும் இல்லை. மனதில் பட்டதையெல்லாம் பேசுபவர்கள் சாமானியர்கள். அறிவுக்கு வேலை கொடுத்து அளந்து நிதானித்து பேசுபவன் ஆள தகுதியானவர். தெளிவும் திடமனமுமாக முடிவெடுங்கள். கள்வனுக்கு புத்திசாலித்தனத்தை கற்றுக் கொடுக்க தேவையில்லை. ஆனால் அந்த புத்திசாலித்தனம் உன் ஒருவனை மட்டும் காப்பாற்றாமல் இந்த மக்கள் அனைவருக்கும் பயன்பட்டால் நாடு வளம் பெறும். நல்ல வழியை தேர்ந்தெடு என்றுதான் அன்போடு சொல்கிறேன். நான் ஒருவன் திருந்தி என்ன ஆகப் போகிறது இளவரசி? நான் ஒரு கைதி, நீங்களோ சூழ்நிலையின் கைதி. கைதிகள் இருவரும் சேர்ந்து நாட்டை கைப்பற்றுவோம் என்று சொல்கிறார்கள் இளவரசியார். புரியவில்லையா? உள்ளங்கவர் கள்வரே. சேவகன் காத்தவராயனை கூட்டி வந்து விட்டான். இளவரசி, மாபெரும் தவறு செய்கிறாய். இந்நேரம் உன்னிடத்தில் வேறு யாரேனும் நின்றிருந்தால் உடல் தனியாக தலைதனியாக கிடந்திருக்கும். மகள் என்ற ஒற்றை காரணத்துக்காக விடுகிறேன், சென்று விடு. இல்லையேல் இவனை இப்போதே கொன்று விடுவேன். காத்தவராயனை பற்றி நன்கு அறிந்தவள் மறு பேச்சில்லாமல் அவள் சென்று விட்டாள். கஜமுகனிடம் திரும்புகிறான் காத்தவராயன். கஜமுகா, உன்னை உயிரோடு வைத்திருப்பதற்கு ஒரே காரணம்தான். நீ ஏதாவது முரண்டு பிடித்தால் உன்னை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்னிடத்தில் தான் இருக்கிறார்கள். உயிரோடு அனைவரையும் எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை உன் மடியில் கொண்டு வந்து போடுவேன். உன்னை விடுவிக்கிறேன் என்று உன் கொள்ளை கூட்டத்தினர் முட்டாள்தனமாக வந்து என்னிடம் மாட்டி இருக்கின்றனர். எச்சரிக்கை, என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. அவர்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். கொஞ்ச காலம் பொறுத்துக்கள். குட்டிமுனியை தேடி புறப்பட்ட அமைச்சர் நல்ல தம்பி பயணத்தில் இருக்கிறார். சாரதி, விரைவாக செல். உத்தரவு சாமி என்ற சாரதி சற்று நேரத்திற்கெல்லாம் எதிரே எதையோ பார்த்து பயந்து ஓடும் ரதத்திலிருந்தே கீழே குதித்து விட்டான். அவன் குதித்த சத்தம் கேட்டு நல்ல தம்பி எட்டி பார்க்கிறான். அங்கே குதிரைக்கு பதிலாக மோகினி ரதத்தை இழுத்தவாறு சென்று கொண்டிருக்கிறாள். சாரதியை காணவில்லை. மோகினி, விட்டுவிடு, விட்டுவிடு. உனக்கு அழிவே கிடையாதா? ஏன் இப்படி எல்லோரையும் சித்திரவதை செய்கிறாய்? பல அழிவுகளை தடுப்பதற்குத்தான் ஆண்டவன் மனிதனுக்கு மட்டும் அறிவை கொடுத்தான். அந்த மனிதர்களுக்கெல்லாம் தலை சிறந்த அறிவாளிகளையெல்லாம் நாட்டில் மந்திரியாக அமர வைத்தார்கள். மன்னனே தவறு செய்யும் போது அவனை இடித்துரைத்து நல்வழிப்படுத்துவதுதான் ஒரு நல்ல அமைப்பு.
அமைச்சனின் வேளையில் ஆக்க வேலை செய்யும் இடத்தில் ஒரு அழிவு சக்தி நீயே இன்னும் அழியாமல் இருக்கிறாய். நான் என்னடா அழியழுகிறேன் துஷ்டனே. ரதம் இப்பொழுது மெல்ல வான் நோக்கி மேலெழும்பி கிளம்பியது. கடவுளே காப்பாற்று காப்பாற்று. அந்த கடவுளை நேரில் வரவழைத்து ரட்சிக்க கூற நான் உனக்கு உபாயம் சொல்கிறேன், செய்கிறாயா? செய்கிறேன். என்னது? கண்களை மூடு, இஷ்ட தெய்வம் வேண்டு. இது நாள் வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவில்லையே, எனக்கு ஏன் இந்த அவலம் என்று நெஞ்சார வேண்டு. மோகினி, என்னை கொன்றுவிடு. இப்படி சித்திரவதை செய்யாதே. பார்த்தாயா, இதோ நீ வேண்டியது கிடைத்தது. இதோ அந்த வானவீதியில் பறந்தவாறு அங்கு பக்கமாக இருந்த ஒரு மலையின் பாறைகளிலேயே ரதத்தை விசிறி அடித்தாள். தூள் தூளானது ரதம். புதிய தளபதி புகழேந்தியிடம் காத்தவராயன் உரைக்கிறான். தளபதி, உடனடியாக அந்த கள்வன் கஜமுகனை வேறு இடத்துக்கு கொண்டு போய் சிறை வைக்க வேண்டும். இழுத்து வா அவனை. அப்படியே ஆகட்டும் அரசே, ஆனால் அதை நீங்கள் வீரபத்திரன் அருகில் வந்து சொல்ல வேண்டும். என்ன தைரியம்? அரசனுக்கே ஆணையிடுகிறாயா? உன்னை இப்போதை என்ன செய்கிறேன் பார். மன்னிக்கவும் அரசே, இதுவே தங்களுடைய ஆணைதான். நீங்கள் கோயிலுக்குள் வந்து ஆணை பிறப்பித்தால்தான் அது செல்லுபடியாகும் என்று மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுவது இந்த அடிமையின் பணி அரசே. எல்லாம் எனக்கு தெரியும். இப்போதே நான் சொல்கிறேன், போ, அழைத்து வா என்றால், அரசே இதோ வீரபத்திரனின் ருத்ராட்ச மாலை, தொட்டு மட்டும் கொடுங்கள் அரசே என்று நீட்டுவதற்குள் காத்தவராயன் உருவில் இருந்த மோகினி மறைந்து போகிறாள். எல்லாம் குட்டிமுனியின் கைங்கரியம்தான். இனி நேரடியான போரில் இறங்கிவிட வேண்டியதுதான். ரத்னமாலா பார்த்து கொண்டிருந்தால் காத்தவராயன் நின்றிருந்தான். ரத்னமாலா, எப்போது வந்தாய்? நீங்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். ஏன், ஏதேனும் அவசர செய்தியா? இல்லை, எல்லாம் நடந்து முடிந்து புதைந்த செய்திதான். உங்களுக்கு எப்படி இவ்வளவு நிம்மதியான அமைதியான உறக்கம் வருகிறது என்று புரியவில்லை எனக்கு. இதில் என்ன இருக்கிறது? கண்ணை மூடினால் உறக்கம் வரப்போகிறது. அது தெளிந்த ஆன்மாக்களுக்கு, மனதில் குழப்பம் உள்ளவர்களுக்கு அது சாத்தியப்படாது. ஆனால் இப்போதுதான் தெரிகிறது, மனசாட்சியே இல்லாத மிருகங்களுக்கு குற்ற உணர்வே இல்லாததால் படுத்ததும் உறக்கம் வந்துவிடும் போலும். நாவை அடக்கு ரத்னமாலா, உன் நடவடிக்கையும் பேச்சும் சுத்தமாக சரியில்லை. பார்ப்பேன், இல்லையேல் உன்னை நம் மகேந்திர தீவுக்கு கடத்தி விடுவேன். ஜாக்கிரதை. உன்னையும் ஒரு பிறவி என்று ஆண்டவன் படைத்தானே, அவனை சொல்ல வேண்டும். காத்தவராயா, நானே கயல்விழி. என்ன, நான் சந்தேகித்தது சரியாகிவிட்டது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். நானோ நீ ஆசைப்பட்ட கயல்விழி. இப்போது உன் அருமை மகளிடம் நிரம்பி இருக்கிறேன். இன்னும் கூட உன் ஆசை தொடர்கிறதா? ஏன் மோகினி, எல்லாம் உன் கட்டுக்குள் இருக்கிறது என்று மமதையா? நீ தொட முடியாத தூரத்தில் அவனை வைத்த எனக்கு அவனை நீ எந்த காலத்திலுமே தொட முடியாத தூரத்துக்கு அனுப்பி விடுகிறேன். பார்க்கிறாயா என்று சவால் விட்டார். பரவாயில்லை, மகள் என்ற மாத்திரத்திலாவது உன் புலன்கள் கட்டுக்குள் இருப்பது மகிழ்ச்சி என்று தூண்டுதலுடன் பேசியதை அறியாமல் காத்தவராயன் உணர்ச்சி வயப்பட்டான். தவறு செய்தான், வாளை எடுத்தான். மோகினியும் இதற்குத்தான் காத்திருந்தாள். ஆத்திரத்தில் அறிவை இழந்தான் காத்தவராயன். குட்டிமுனியால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சை படுக்கையில் கிடக்க அதனை கவனிக்காமல் மோகினிக்கு மிக அருகில் வந்துவிட்டான். இப்போது மோகினி காத்தவராயன் உருவத்திற்கே மாறினாள். சண்டை நடக்கிறது. காத்தவராயனுக்கும் கடும் கோபத்தில் இருந்த காத்தவராயன் ஒரு கட்டத்தில் மாயமோகினியின் நெஞ்சில் வாளை இறக்கிவிட்டான். அங்கேதான் அந்த விபரீதமும் நடந்தது. இவன் மீது வாள் பாய்ந்தது. அவனுக்கான தண்டனையை அவனே கொடுக்கும்படி மாயம் செய்து விட்டாள் மோகினி. மன்னன் மரணித்துவிட அடுத்த வாரிசாக ரத்னமாலா மட்டுமே இருந்தாள். அதாவது ரத்னமாலாவை பிடித்திருந்த மோகினியின் வசமே இப்போது ராஜ்யம் வந்து விட்டது. இனி மோகினி வைத்ததே சட்டம். கஜமுகனை ராஜ உபச்சாரத்தோடு விடுதலை செய்தாள். இனி கஜமுகனே இந்நாட்டு மன்னன். வாருங்கள் மன்னர் மன்னா, இனி என்னோடு சேர்த்து இந்த நாட்டையும் நீங்களேதான் ஆள வேண்டும். இல்லை மோகினி, குறுக்கு வழியில் வரும் எதுவுமே நிலைக்காது. என்னை என் வழியில் செல்லவிட மோகினி என்றதுமே துடித்து போனாள் மோகினி. அதிர்ச்சியில் அவளுக்கு பேச்சே வரவில்லை. ஆம் மோகினி, எல்லாம் எனக்கும் தெரியும். பழிவாங்கும் எண்ணத்தையே உருவேற்றி உன் சக்தியை ஆயுத சக்தியாக மாற்றி உள்ளாய். ஆழ்வதற்குத்தான் ஆயுதம் தேவை. வாழ்வதற்கு அன்பு ஒன்றே போதும். உன் நிறைவேறாத ஆசையால் நீதியை மறந்து விட்டாய். அடுத்தவருக்கென ஆண்டவன் கொடுத்ததை நீ உனக்காக தட்டி பறிப்பது நியாயமா? ரத்னமாலாவை விட்டு சென்று விடு. அன்று நம்மால் சேர முடியாததற்கும் இன்றும் சேர முடியாமல் இருப்பதற்கும் என்ன காரணம் என்று ஆராய்வதை விடவும் ஒன்றை அடைய வேண்டும் என்ற இலக்கில் தன்னை மறந்த காத்தவராயனுக்கும் உனக்கும் ஒரு வேறுபாட்டையும் நான் இதில் அறியவில்லை. நடப்பு நீதியை மனதில் வைத்தே சொல்கிறேன். இதில் பிழை என்றால் கூறு. என் மனதை தேற்றும்படி ஒரு காரணத்தையாவது கூறு. என் மனம் ஒத்துக்கொள்ளும்படியும் குற்ற உணர்ச்சி தலைதூக்காமலும் இருக்கும்படியும் நீ கூறிவிட்டால் ரத்னமாலாவின் உடலை நீ எடுத்து என்னோடு வாழ சம்மதித்து விடுகிறேன். வார்த்தை அம்புகளால் துளைக்கப்பட்டவள் அழுது கொண்டிருக்கிறாள். அவளிடம் இருந்து எந்த பதிலுமோ அசைவுமோ இல்லை. ரத்னமாலா கீழே விழுகிறாள். மோகினி மறைந்து விட்டாள்.